தான் கத்துவாங்களாம்மா? எங்க அம்மா பாய் கத்த பூச்சுற பாவி ஒரு வார்த்தை எங்க அப்பா இது பேச பண்ண கேட்டுப்பாரு. அப்படி அப்பட்ட வயசுல பார்த்து என்ன போய் சொல்ற நீ எப்படி யா இஷ்டம் விப்பேன் இங்க விக்காத எவனா விப்பேட்ல ஏமாந்துருப்பாங்க போய் என்ன மொழிக்கு தெரியல 2 மாசமா அவன் வேடிக்கை ஆக மாட்டான் அடுப்புல இருக்கிற பூனிய கலரு நான் சூடானே தாய் வயிற்றுல பிறந்தியா அல்ல தெருவுல ஓடுற வெறி பிடிச்ச சொடி பிடிச்ச நாய் வயிற்றுல பிறந்தியா? வார்த்தைக்கு அம்மா அம்மா என்று கூறினேனே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? இவன் அம்மா 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 தானே நினைச்சாலும் வராது அந்த துணியத்தான் மூணு நடக்கணும். நீ யாரு? இந்த சத்தியபுரி நாட்டு மகாராணி. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? என்னுடைய தந்தை சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்தவர். அப்படிப்பட்ட நாட்டில் வாக்குப்பட்டு கேவலமா நடந்துக்கிறியே. இங்க நடந்த விஷயத்தை என்னுடைய அண்ணன் எடுத்து முதல்ல உடனே நீக்கிற இந்த இடத்த விட்டு. ஐயாண்ணா தொடாத இந்த சின்ன சிறு வயசு முதல் அயல் நாட்டு சென்று பட்ட படிப்பு முடித்து இப்பதான் தாயக திரும்பிருக்கீங்க. அந்த அயல் நாட்டுல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஏனென்றால் அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்து கல்லூரி இல்லதான். அதனால நான் உன்னை சோதித்து பார்த்தேன். விஜய் அவன் டெஸ்ட் பண்ணப்பா. ஆமா ராஜா, நாங்க வீட்லயே டெஸ்ட் பண்ணுவோம். உண்மைதான். ஆண்களை பண்ணுவியா பெண்களை பண்ணுவியா? 2 பேரையும் பண்ணுவோம். டெஸ்ட் வச்சிருக்கிறோம் நாங்க வீட்லயே. பெண்கள் தான் நிறைய ஒரு கேள்விப்பட்டேன். இல்லங்க, வீட்லயே டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லி. என்னென்ன டெஸ்ட்? பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட். மோஷன் எப்படி டெஸ்ட் பண்ணுவ? சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். அதான் உடம்பு இப்படி பிரச்சனை அப்படி தோன்றாங்க. ஏய் பெட்டே போடா உள்ள. அடே என்ன வார்த்தை சொன்னீங்க? அயல்நாட்டு சேர்ந்த ஆண்களை பெண்களை சேர்ந்து பயிலும் கல்லூரியில் பயந்தேனே, நான் நல்லவனாக வாழ்கின்றேனா அல்லது தவறான பாதையில் செல்கின்றன என பரிசோதனை செய்துள்ளேன். கண்ட பெண்களோடு காம நீல ஆடுகிற பரிசோதனை செய்துக்கலாம். அடா பாவி, அடா துரோகி, நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்று போடி என்று வசமாறி போகுது. மகனை கத்தி எடுத்து ஒரு சொல்லுங்க. இருந்தாலும் நான் இந்நாட்டு மகாராணி. உண்மைதான். நீ நடந்த விஷயத்தை அடி என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட இந்த சத்தியப்பட்டு நல்லவனாக வாழ்வன
இருந்தாலும் இந்த உடலை விட்டு இங்க நடந்த விஷயத்தை சத்தியம் செய்து கொடுங்கப்பா. இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் பெருமை தவிர இங்க நடந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். அட சதிகாரா, அவரை செய்து விட்டு அடைத்து நாட்டை விட்டு தம்பி இப்படி தவறான செயலை செய்வதை சிந்தித்து பாருங்கள் அண்ணா. நான் நிரபராதி அண்ணா, நான் குற்றமற்றவன் அண்ணா. இவரை நம்பாதீங்க, இவன் நல்லவன் கிடையாது. தேவையான பார்த்து தேவையான முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து ஒன்றாக அன்பாக வாழ்ந்து கண்ணுக்கு கண்ணாக நான் கூற வார்த்தையை கேளுங்கள் அண்ணா. சின்ன சிறு வயதிலிருந்து நான் எப்படி ஒற்றுமையா சந்தோஷமாக வாழ்ந்தோம். அவன் நல்லவன் கிடையாது. அவன் வார்த்தை நம்பாதீங்க அண்ணா. ஐயோ இது அனைத்து நடிப்பு. நான் படுத்து கட்சிக்கிறேன்ப்பா. மாமாப்பா அவனை குத்தி குத்தியே படிக்கிறது பயங்கரமா. அப்படி ஒரிஜினல் மாதிரியே நடிக்கிறேன். பையா ஏன் ஊர் லோ 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 சுத்திங்க 2 லட்சம் ரூபாய் வரல சும்மாவா? அந்த துணி காட்டிக்கா அதை எடுக்கிறதும் வைக்கிறதும் காய வைக்கிறதும் எடுக்கணும்.
நான் பொட்டத்தாப்பா பொட்டையா இருக்க பார்த்தா 1500 ரூபாய் கொடுத்துட்டு என்ன ஆனது? எனக்கு என்ன தெரியுமா நடக்குது? என்ன ஆனது? என்னுடைய மைத்திரம் அயல்நாட்டு வந்திருக்காரு. சமைச்சு போட்டு வேற சாப்பிட்டாரு, தூக்க விட்டுன்னு சொன்னாரு. சாப்பிட்டா 3 கேள்வி கேட்டாரு. என்ன மூணு கேள்வி? கேட்டாரு 2 கேள்வி விட்டு தள்ளுங்க. விட்டுலாம். மூன்றாவது கேள்வி என்ன கேள்வி அது? நான் கணவனை கண் கண்ட தெய்வம். வண்டி வரியா கல்லானால கணவன் புல்லானால புருஷன் சொல்லிட்டு காலம் புல்லா உன் காலடியில கழகர். ஐயோ என் தெய்வமே, என் தெய்வமே. இந்த ஊர்ல எத்தனையோ ஆம்பளைங்க நடந்து வந்தா கூட நான் ஒருத்தர் இது நிமிந்து பார்த்தது கிடையாது. கிடையாது, கிடையாது. நான் குடிச்ச இந்த ஊர்ல வாருனே. ஆமா. பாதி விளங்குமானா? அவன் விளங்க மாட்டான். அடா நம்பாதீங்கடா. அவன் நாசமா போயிடுவானே. நம்பாதீங்கடா. விளங்குறியாடா? அவன் கூடுவானோ? அவன் வந்த வழி திரும்புவானோ? அந்த பாவி. இத பத்தி நீ பார்த்து ஒரு வார்த்தை அவன் கேட்டானே. என்ன கேட்டா? நீ நம்முடைய அரண்மனையில பஞ்சு மெத்தை இருக்கு. அந்த பஞ்சு மெத்தையில யாரு படுத்து வருதுன்னு கேட்டா. நீங்களா சொல்லுங்க. நான் கேட்டா நீ இருப்பியா? நீ இருப்பியா? நான் இருப்பேன். நியாயமா? நீ இருக்க மாட்டே. தந்திடா. என்ன திரும்ப கேட்டா? நான் பெற்று அவனா அப்ப நான் சித்திரவா? ஐயோ நீ அவன் என்ன பார்த்து கேட்கறான்? நானும் உடன்கட்டை ஏறி விடுவேன். இருந்தாலும் அந்த பஞ்சு மெத்தல யாரு படுத்துறோம் கேட்டோம். என் குழந்தை போல நினைச்சு பெத்தெடுத்த குழந்தை போல பெற்றெடுத்த பிள்ளையா? ஐயோ எப்படிப்பட்ட நல்ல குணம் வருமா என் தெய்வமே? பெத்தெடுத்த குழந்தை நினைச்சுக்கிட்டு நானும் உடனே படுத்து வருங்கன்னு சொன்னேன். அந்த விளங்காத பையன் தெரியுமா சொன்ன? அதுக்கு அண்ணி நான் தாண்டா பேசக்கூடாதுடா. என்ன சொன்னா? அண்ணன் காலகப்பருக்கு ஒருவேளை செத்துட்டா இறந்து விட்டா அந்த பஞ்சு மெத்தல தனியா படுத்துன்னு கிடப்பியே. உன் கூட யாரும் படுக்க வரமாட்டாங்க. நீ திரும்ப நைட்டு யாருக்கு திரும்ப நான் வந்து கூட படுக்கிறேன்னு சொல்றாங்க. யார் தெரியுமா? யாரு? இந்த பெட்டதாங்க காரணம். இவன் தாங்க காரணம். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாங்க. இந்த பாதி கண்ணால் பார்ப்பதும் போய் போய் காதால் கேட்பதும் போய் போய் தீர விசாரிப்பதே மெய்யா. அப்படி என்றால் உன் தம்பி பத்திர மாதத்தை தங்கம் என் தம்பி தவறு செய்யவில்லையா? அழகா உங்க அப்பா அம்மா இருந்தா உனக்கு ஆமாண்டா. ஐயா உன் தம்பி ஒரு பாவமும் அறியாதவர். என் தம்பி தவறு செய்யவில்லையா? ஆமாங்க. என்ன சொல்கின்றாய்? ஐயா நாட்டிலிருந்து வந்தவர் பசி எடுக்குதுன்னு கேட்டாங்க. கேட்டா அப்படி என்றால் என்ன நடந்தது? தாய் முகத்தை போல உன் அண்ணியை நினைத்து நினைத்து சாப்பிட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்டு அண்ணன் எங்கன்னு கேட்டான். நடந்த உண்மையா நான் எப்படி எல்லாம் புடுவ வேண்டியது. அழாதப்பா அம்மா இருந்தா உன் கண்ணுல தண்ணி வந்திருக்குப்பா. அழாதரா மணி பார்த்து வாயா. என்ன ஆனது? அண்ணன் கானகத்துக்கு போயிருக்கிறன்னு அண்ணி சொன்னாங்க. அண்ணன் வரத்துக்கு லேட் ஆகும். அண்ணி நடந்த மட்டும் சொல்லுடா. என் வாயில என்னைக்குமே பீ வராது. போய் வராது போய். அண்ணனா கானகத்துக்கு போயிட்டாரு. அண்ணி நீ தனியா தானே படுத்திருப்ப. அண்ணன் வர வரைக்கும் உன்னை கட்டி புட்டு செத்து புடிங்க. அட பாவி உனக்கு துரோகம் செய்த பாவி. என் தம்பியாடா பாவி. ஒரு பாட்டு குடிச்சு எதனா கேட்ட பத்துல நான் பாதி ஊத்தி கொடுத்தா எனக்கு. நீ மட்டும் எவ்வளவு டென்ஷனா இருக்கு மாமா. அது நீயாடா என் தம்பி? அயல்நாடு சென்றாய், பட்ட படிப்பை முடித்து விட்டு வந்தாய். ஆனால் என் மனைவியை ஆடையில் நினைத்து விட்டாய். இனிமேல் நீ எனக்கு தம்பியே கிடையாது. நான் உனக்கு அண்ணனும் கிடையாது.
இந்த படுபாவி தவறு செய்து விட்டான். என் மனைவியை அடைய நினைத்து விட்டான். இனிமேல் இவன் நாட்டில் இருக்கக்கூடாது. தக்க தண்டனை பகாதீங்கண்ணா, பகாதீங்கண்ணா. ஏ பட்டா பட்டா டோல் பட்டா லால் பட்டா நேல் பட்டா சுக்கா. அடவா, இந்த சதிகார கூட்டத்தில் நான் சிக்கிக் கொண்டேனே. அட பாவி, உன்னை நல்லவனு நம்பணும்டா. இப்பதான் தெரியுது. இப்படி ஒரு துரோகத்தை செய்து சத்தியமா எதிர்பார்க்கலடா. மாங்காய் பூலாம் வாங்கி சொன்னாரு. எல்லாரும் சமமா பார்க்கலடா. ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வெண்ணெய் வைக்காதடா. சுண்ணாமும் கிடையாது, வெண்ணையும் சத்தியமா கிடையாது. நல்லதை செய்யு, நல்லா இருக்க. நான் எங்கதுடா செய்யறது? நிறைய துரோகம் செய்ய ஆரம்பிச்சு வேணாண்டா. போய் சொல்றா பையா, போதும் எனக்கு போய் சொல்றா. உன்னை நம்பிக்கையா இருக்கிறோம். என்னடா 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 பேச்சு? கஷ்டப்பட்டா அது எல்லாம் ஏய், நான் நிராயுத பாணியாக இருக்கிறேன். என்னங்க? ஒரு அண்ணன் மனைவி கொடுக்க வேண்டும். ஆ? அண்ணன் மனைவி கொடுக்க வேண்டும். அண்ணன் மனைவி, அண்ணன் மனைவி பெற்ற தாய்க்கு சமம் என்று பெற்றெடுத்த தாய்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த நாய் நினைக்கலையே. ஏய், நாங்கள் இவர் யார் தெரியுமா? இது ஒரு அண்ணன் தங்கை தானே? யார் சொன்னது? பரமேஸ்வரன் சொன்னாங்களே. கிடையாது. நாங்கள் இருவரும் அந்த ரங்க காட்டவர்கள். அந்த ரங்க ஏய், காட்டவர்கள்.